ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஹவவர், மோர் ஓவர் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஹவவர் அப்படின்னா இருந்தாலும், இருப்பினும், எனினும். மோர் ஓவர் அப்படின்னா மேலும். வி மஸ்ட் பி கேர்ஃபுல், நம்ம கவனமாக இருக்கணும். வி மஸ்ட் பி கேர்ஃபுல், நம்ம கவனமாக இருக்க வேண்டும். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இருக்க வேண்டும். மோர் ஓவர் மேலும். வி மஸ்ட் செக் த என்ட்ரன்ஸ், நம்ம என்ட்ரன்ஸில் செக் பண்ணணும். வி மஸ்ட் செக் த என்ட்ரன்ஸ், கவனமாகவும் இருக்கணும். மேலும் வி மஸ்ட் செக் த என்ட்ரன்ஸ். ஹீ இஸ் த வின்னர், அவர் தான் வெற்றியாளர். ஹீ இஸ் த வின்னர். மோர் ஓவர் ஹீ கிரியேட்ஸ் எ வேர்ல்ட் ரெக்கார்டு, மேலும் அவர் ஒரு உலக சாதனையை உருவாக்கி இருக்கிறார். வாட்சிங் மொபைல் ஃபோன் ஃபார் அ லாங், ஃபார் அ லாங் அப்படின்னா ரொம்ப நேரம், ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். வாட்சிங் மொபைல் ஃபோன் ஃபார் அ லாங் இஸ் நாட் குட், அது நல்லதில்லை. மோர் ஓவர் இட் டேமேஜஸ் அவர் ஐஸ், மேலும் அவை நமது கண்களை பாதிக்கிறது. மோர் ஓவர் இட் டேமேஜஸ் அவர் ஐஸ். இந்த மாதிரியான வாக்கியங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். யூ கேன் ட்ராவல், மோர் ஓவர் இட் டெவலப்ஸ் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ண முடியும், பயணம் செய்ய முடியும், மேலும் அது உங்களது பிஸ்னஸை டெவலப் பண்ணும். பையிங் காஸ்ட்லி திங்ஸ் இஸ் வேஸ்ட். ஜெரனில் இருக்குது பாருங்கள் இந்த வாக்கியம். பையிங் அதாவது காஸ்ட்லியான பொருட்களை வாங்கிறது வேஸ்ட்டு. மேலும் மோர் ஓவர் யூ மஸ்ட் கீப் தம் சேஃப், அதை சேஃபாக வேறு வைக்கணும். ஒரு லாங் சென்டென்ஸ் பாருங்கள். செக் வெதர் யூ ஹாவ் ரிசீவ்ட் ஆல் த புக்ஸ். எல்லா புக்ஸும் நீங்கள் வாங்கிட்டீங்களா, பெற்றுக்கொண்டீர்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். செக் வெதர் யூ ஹாவ் ரிசீவ்ட் ஆல் த புக்ஸ். மோர் ஓவர் மேலும் கம்பேர் த ப்ரைஸ் வித் அதர் ஷாப். அதனுடைய விலையை மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணி பாருங்கள், அது குறைவாக இருக்கா கூட இருக்கா அப்படின்னு. ஸ்பெண்டிங் எ லாட் ஃபார் ஹிம் இஸ் இனஃப். அவருக்காக செலவு செய்கிறது போதும். ஸ்பெண்டிங் எ லாட் ஃபார் ஹிம் இஸ் இனஃப், அவருக்காக நிறைய செலவு செய்கிறது போதும். மோர் ஓவர் வி ஹாவ் மோர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு நிறைய மாணவர்கள் வேறு இருக்காங்க, அவருக்காக மட்டும் செலவு செய்ய வேண்டாம். ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஆல், நான் அனைவருக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன். மோர் ஓவர் ஐ ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ், மேலும் நான் மூத்தவர்களை மதிக்கிறேன். த ட்ரீஸ் கிவ் அஸ் ஃப்ரெஷ் ஏர், மரங்கள் நமக்கு சுத்தமான காற்றை தருகிறது. மோர் ஓவர் மேலும் தே கிவ் அஸ் ஃபுட், நமக்கு உணவையும் கொடுக்கிறது. ஐ ரிசீவ் எ குட் growth, நான் நல்ல வளர்ச்சியை பெறுகிறேன். மோர் ஓவர் மேலும் மை சேனல் ஹெல்ப்ஸ் ஆல், எனது சேனல் அனைவருக்கும் உதவுகிறது. வி காட் 2 tickets, எங்களுக்கு 2 டிக்கெட்டுகள் கிடைத்தது. மோர் ஓவர் மேலும் வி காட் an off, அதில் தள்ளுபடியும் கிடைத்தது. ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ், அவர் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார். மோர் ஓவர் மேலும் he learns quickly, அவர் விரைவாக கற்றுக்கொள்கிறார். he is the principal, அவர் முதல்வராக இருக்கிறார், அவர் தான் முதல்வர். மோர் ஓவர் மேலும் he is handling the first year class, மேலும் முதல்வராக இருப்பதோடு அவர் முதலாம் வருட வகுப்புகளை கையாள்கிறார். he is handling the first year class. you feel easy, நீங்கள் சுலபமாக உணர்வீர்கள். மோர் ஓவர் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி, மேலும் உங்களால் ஆங்கிலம் சுலபமாக பேச முடியும். யூ ஃபீல் ஈஸி, மோர் ஓவர் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி. ஸோ இதே மாதிரி வாக்கியங்களில் இருக்கிற வேர்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.